இவங்கெல்லாம் வந்து சுயசாதி பெருமை பேசிக்கொண்டு ஆதிக்க சாதியினர் எதிர்க்கிற இந்த விளிம்பின மக்களை எதிர்த்து படுகொலை செய்கிறாங்க, காதலிச்சா தலையை வெட்டி போடுறாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு கேட்கறதுக்கு துப்பும் இல்லை, அறுவதும் இல்லை, அந்த திராணியும் இல்லை, தெம்பும் இல்லை. ஆனால் இந்த 1990 தோன்றிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வருகைக்கு பிறகுதான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விளிம்புநிலை மக்களுடைய நிலை மாறி இருக்கிறது. நிலை மாறினா அவங்களும் சொத்து வாங்கிட்டாலும் அது வாங்கிட்டாலும் இது அப்படி இல்லை, தெளிவே பிறந்திருக்குங்க. எங்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகை பிறகு தெளிவே பிறந்திருக்கிறது. ஆனால் இந்த இது போன்ற பொறுக்கிகள்லாம் வந்து பாருங்க, டிஜிபி ஆஃபீஸுக்கு வர சொல்கிறேன், டிபிசி ஆஃபீஸுக்கு வரவே வந்து கத்தி எடுத்துன்னு வருவானா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இப்போ வந்து வண்டி சோதனை பண்ணுறாங்க, போக்குவரத்து காவல்துறை பண்ணுறாங்க. அப்போ எத்தனையோ அப்பாவிகள்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. இது போன்ற பொறுக்கிகள்லாம் வந்து கத்தி வச்சுட்டு இருக்கிறான்னு சொன்னால், உனக்கு ஆபத்து இருக்குன்னா காவல்துறை கிட்ட போய் கேளுங்க. அதை விட்டு நீ கத்தி வச்சு ரவுடி மாதிரி வர எங்கள் கட்சிக்காரங்க பாருங்க, அங்கே வந்து எங்கள் கட்சிக்காரங்க அங்கதான் வீடு, அங்கதான் டீ குடிப்பாங்க, அங்கதான் உட்காந்துருப்பாங்க. அது அங்கே எங்களுக்கு வழக்கம் அவங்க தான், தினந்தோறும் அங்கே தான் உட்காந்துருப்போம். நீ வண்டியில் போயிட்டு இருக்க வேண்டியதானே, இறங்கி வந்து என் கட்சிக்காரனை வந்து நீ கத்தியத்து வந்து வெட்டுறதுக்கு வரனா, உன்னதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது யாருக்கு வெட்டு வந்து நீ உனக்கு இந்த துணிச்சல் வேற எந்த சமூகத்தோட காட்டுறதுக்கு துணிச்சல் இருக்கா? அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கியா? அந்த மாதிரி ஒரு சான்று உங்களை சொல்ல முடியுமா? நான் இதை பண்ணாத புடுங்கணும், இதை புடுங்கணும்னு சொல்ல முடியுமா? நீர் தேடி தொட்டியில் மரத்தை காந்தாங்க, அந்த அங்கே போய் புடுங்க வேண்டியதானே? இந்த காதல் பண்ணுறாங்க, தலை வெட்டி தூக்கி போறான், அவன் மயிர் போய் புடுங்க வேண்டியதானே? அவன் மயிரெலாம் பிடுங்காது வந்து எங்க மயிர் பிடுங்க வர? அப்பெல்லாம் என்ன அர்த்தம்? அது இதெல்லாம் பொறுக்கின்றதை காட்டுறேன். எங்ககிட்ட வந்து வீரத்தெல்லாம் வேற எவ்வளோ காட்டுன்னு சொல்றேன். நான் தமிழக அரசுக்கு இது மூலமா ஒரு வேண்டுகோள் வைப்பது, சுயசாதி பெருமை அவங்க வீட்டில் பேசிக்கிட்டோம், யாரும் வேணாம்னு சொல்லலை, அவங்க வீட்டில் கட்டுப்படுத்திக்கிட்டோம், அதை பற்றி யாரும் சொல்லலை. பொதுவெளியில் நான் உயர்ந்த சாதி, அவன் தாழ்ந்த சாதி, இவன் இப்படி இருக்கக்கூடாது, அவன் தலையை விட்டு கையை விட்டு காலை விட்டுலாம் வெளிப்படையாக பேசுகிற போக்கு வந்து இன்னைக்கு ஊடகத்தில் நம்ம பார்க்க முடியுது, சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அவெல்லாம் வேடிக்கை எதுக்கு பார்க்குது போலீஸ்? எதுக்கு பார்க்கறதுன்னு கேட்குறேன். அப்போ இதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்க்கறது மூலமா தான் இதெல்லாம் கூடுதலாக உள்ள வந்து போயிடுது. இன்னைக்கு வந்து வெளிப்படையா வந்து ஒருத்தர் வந்து கத்தி எடுத்துக்கணும், வந்து ஒரு கட்சிக்காரனை வந்து கட்சிக்காரனை வந்து வெட்டுறதுக்கு வர்றாருன்னா வெட்டி இருக்கிறா, நீங்க வந்து மருத்துவமனையில் இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 18 தையல் போட்டுருது அவருக்கு. அப்ப நீ என்னவா இருக்கிற? அப்ப என்னவா இருக்கு இங்க போலீஸ்?